ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இது போன்ற இட விடுதலை போராட்டத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு எதிராக களமமைத்து காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் மாணவர்களாகிய நாங்கள் கொதித்து போய் போராட்ட களத்திற்கு வந்தோம். எனவே சாவில் தொடங்குகிறது, இம்மில் முடிகிறது, எனவே சமரசம் என்று என்னை பெயர் வைத்து விட்டார். என்ன சமரசம்? அன்பிற்குரியவர்களே, நேசிப்பதுதான் தமிழர்களுடைய பண்பு. அது எனக்கு இந்த மொழி கொடுத்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று திரைப்படம், வரலாற்றை சொல்கிற திரைப்படம். 2009 முள்ளிவாய்க்காலில் போர் முடிகிற வரைக்கும் வாணிக்குமார் அங்கேதான் பணியாற்றினார். அவர்கள் மாபெரும் தமிழர்களாக தமிழ் அமைப்புகளால் போற்றப்பட்டார். அவர்களில் ஒருவர் தான் வாணிக்குமார். தமிழர் இன விடுதலை களத்தில் வெளிப்பட்ட ஆழமான அறத்தை துல்லியமாக வெளிப்படுத்திய வெள்ளித்திரை காவியமாக விளங்கக்கூடிய இந்த சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையில் மிக உணர்வு பூர்வமாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சல்லியர்கள் படத்தினுடைய படைப்பாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், வெகு மக்கள், ஊடகத்தினர் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பாதை பேரியக்கம் ஏன் சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கின்ற வினா எழுப்பலாம். இதை பல பேர்கள் கேட்பார்கள். ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு இது தேவையா? ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இது போன்ற இட விடுதலை போராட்டத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அடிப்படையில் நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு மனிதன். எங்கெல்லாம் மானுடம் அபாயத்திற்கு உள்ளாகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மனிதன், அது தமிழன்தான் உயர்ந்த மனிதனாக இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த ஈழ விடுதலை போராட்ட களத்தினுடைய ஊற்றுக்கல்லாக நடந்த 80வது ஆண்டுகால அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் நன்றாக நினைவிருக்கிறது, 1988 நான் அன்றைக்கு சென்னை லயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலையை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியினுடைய மாணவனாக இருக்கிறேன். அந்த காலகட்டம் ஈழ இன விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளான ஒரு காலகட்டம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்றைக்குத்தான் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு எதிராக களமமைத்து காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் மாணவர்களாகிய நாங்கள் கொதித்து போய் போராட்ட களத்திற்கு வந்தோம். ஆனால் நான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் அல்லது சமூக இயக்கத்திலும் நான் உறுப்பினராக இருந்தது கூட இல்லை. ஒரு தமிழ் சங்கத்திலே கூட உறுப்பினராக நான் இருந்தது இல்லை. அன்றைக்கு சட்டம் படிக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து கொண்டிருந்த மாணவன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியுடைய மகனாக பிறந்து தட்டு தடுமாறி தலைநகர் சென்னைக்கு கனவுகளோடு புறப்பட்டு வந்த ஒரு மாணவன். எனக்கு கனவெல்லாம் ஒன்று வழக்கறிஞராக வேண்டும் அல்லது ஐஏஎஸ் ஆக வேண்டும். ஐஏஎஸ் முதல் கனவு. ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியவில்லை என்று சொன்னால் வழக்கறிஞராகிவிடுவது என்பதுதான் கனவு. அன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்ட பயிற்சி மையம் அண்ணா நகரில் இருக்கிறது. அது ஐஏஎஸ் பயிற்சி மையம். நானும் சென்னை சட்டக்கல்லூரியினுடைய முழு நேர மாணவன். அது இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் முதுகலை சமூக பணி படித்த காரணத்தினாலே ஒரு தொண்டு நிறுவனத்தில் முழு நேர பணியாளர். ஆக இந்த தொண்டு நிறுவனத்து பணியை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே
நான் அங்கே படிப்பதற்கு செல்லுவேன். இந்த பயிற்சி மையத்திலும் நான் அந்த பயிற்சிக்காக சேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது பார்த்தால் பயிற்சி மையத்திற்கு நான் போக மாட்டேன். IAS கனவாக இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்காது. தொண்டு நிறுவன வேலையே முழு வேலை. சட்டக்கல்லூரியிலே படிப்பதும் அது பகல் நேர படிப்பு. இந்த சூழலில் நேரம் இருக்காது. எனவே நான் எப்பொழுதாவது 10 நாளைக்கு ஒரு முறை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்திற்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வாங்கி கொண்டு நான் ஒரு சின்ன மிதிவண்டி வைத்திருப்பேன். அதை ஓட்டிக்கொண்டு கிளம்பி விடுவேன். 10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் இங்கே செல்லுகின்ற காரணத்தினால் அந்த முதல்வருக்கு என்னுடைய பெயரே தெரியாது. என்னை பார்த்து என்ன சமரசம், ஒரு நாள் வந்தால் 9 நாள் காணாமல் போகிறாய் என்று கேட்பார். சகாயம் என்கின்ற பெயர் அவர் மறந்து விட்டார். நான் அன்றாடம் போனால்தான் அவருக்கு நினைவிருக்கும். எனவே சாவில் தொடங்குகிறது, இம்மில் முடிகிறது. எனவே சமரசம் என்று என்னை பெயர் வைத்து விட்டார். என்ன சமரசம்? ஒரு நாள் வந்தால் நீ 9 நாள் காணாமல் போகிறாய் என்று அவர் என்னை கோபித்துக் கொள்வார். இல்லையா, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏதாவது வழக்கறிஞராக படிக்கிறேன் அல்லவா, எனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உடல்நிலை சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சின்ன மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன் குடிசை பகுதிக்கு. சமூக பணியை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே 50 பேர்கள் நாங்கள் படித்தோம். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அந்த முதல்நிலை தேர்விலே 50 பேரிலே நாங்கள் 3 பேர் தேர்வு ஆனோம். அதிலே நான் ஒருத்தர். அதற்கு பிறகு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்விலே 3 பேரில் எழுதுகிறோம். அது 2 பேர் தான் அன்றைக்கு தேர்வானார்கள். அதிலேயும் நான் ஒருத்தர். அப்படின்னா கேட்கக்கூடாது, சார் நம்ம கிளாஸுக்கெல்லாம் போகாமையே ஏதாவது குறுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஒருத்தன் 2 பேர். நான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுமை தேர்வு இன்டர்வியூவுக்கு நாங்கள் செல்லணும். அன்பிற்குரியவர்களே, 1988 இந்த மார்ச் காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக இந்திய அமைதிப்படைக்கு எதிராக எம்முடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த கூட்டம் நடந்த இடம் புரசைவாக்கத்திலே சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அன்றைக்கு இருந்தது. அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்திலே அந்த கூட்டம் நடந்தது. என்னை என்னுடைய கல்லூரி தோழர் சேலம் அருள்மொழி அவர்கள், இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய முக்கிய ஆளுமையாக இருப்பவர், அவர் என்னை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? சகாயம், இந்த கூட்டத்தில் நீயும் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த கூட்டத்திலே இன்னொரு என்னுடைய கல்லூரி தோழராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் என்னுடைய நண்பர், அவரும் பேசுகிறார். நானோ ஒரு 15 நாளில் IAS இன்டர்வியூவுக்கு நான் செல்ல வேண்டும். IAS இன்டர்வியூவுக்கு செல்ல வேண்டும். எனவே மிக முக்கியம், ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய கனவு. இன்றைக்கு கூட இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய ஒரு மகத்தான லட்சியமாக விளங்குவது IAS. 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கிராமத்து ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளைக்கு அது உச்சபட்ச கனவு. அது இப்பொழுது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டை நான் தாண்டி விட்டால் நான் ஒரு IAS அதிகாரி. எனவே என்னை சேலம் அருள்மொழி இன்றைக்கு அமைதிப்படையினுடைய டூழியங்களுக்கு எதிராக பேசுவதற்கு அழைக்கிறார். அது பொதுக்கூட்டம். என்ன செய்வது நான் யோசிக்கிறேன். என்ன செய்வது? 15 நாளுக்குள்ளாக இந்த நேர்முக தேர்வு வரப்போகிறது. நேர்முக தேர்வுக்கு நான் செல்ல வேண்டும். ஆனால் இங்கே பேசுவது இந்திய அரசுக்கு எதிராக நான் பேச வேண்டும். என்ன செய்வது? இரவு யோசித்து கொண்டே இருந்தேன். IAS-ஆ தமிழா என்று யோசித்து கொண்டிருந்தேன். விடிய காலையில் நான் ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு இந்த IAS-ஐ காட்டிலும் என் இனத்தினுடைய விடுதலை போராட்டம் தான் முக்கியம் என்று. அன்பிற்குரியவர்களே, நான் அன்றைக்கு பேசினேன். நான் அன்றைக்கு சேலம் அருள்மொழியோடு தொல் திருமாவளவனோடு அன்றைக்கு அந்த கூட்டத்திலே ஐயா நெடுமாறன் அவர்களும் பேசினார்கள், சுபவியும் பேசினார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு அதற்கு பிறகு நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்றேன். அந்த தேர்விலே நான் IAS கிடைக்கவில்லை என்றாலும் அந்த தேர்விலே நான் வெற்றி பெற்று மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்திற்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அந்த தேர்விலே 50 பேர்களிலே அந்த வகுப்பறைக்கே போகாமல் தேர்ச்சி பெற்றவன் தான் நான். அதற்காக வகுப்பறைக்கெல்லாம் போக வேண்டாம் என்றெல்லாம் கனவு கண்டு விடாதீர்கள். அது கடுமையான போட்டித் தேர்வு. இன்றைக்கு
அது 12 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பவர்களே 12 லட்சம் பேர். அதிலே முதல் நிலையில் எழுதுபவர்கள் 6 லட்சம் பேர். கடுமையாக இந்தியாவினுடைய மிக கடுமையான போட்டித் தேர்வு என்று கருதக்கூடிய அந்த போட்டித் தேர்விலே நான் அன்றைக்கு ஐஏஎஸ்ஆ என் இனத்தினுடைய விடுதலையா என்று எண்ணுகிற போது என்னுடைய இனத்தினுடைய விடுதலை தான் என் இதயநாதமாக இருக்கிறது என்று நான் அன்றைக்கு கருதி முடிவெடுத்தேன். எனவே ஐஏஎஸ் அதிகாரி பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை, அது பேசக்கூடாது என்ற இடமே. அப்படித்தான் நான் வளர்ந்தேன். அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், என்னுடைய மகன் பிறந்தால், எனக்கு மகன் பிறந்தால் நான் ஒரு பெயர் வைப்பேன். என்னுடைய மகன் பிறந்த பொழுது என்னுடைய துணைவியார் இருக்கிறார் விமலா. என்னுடைய நேர்மை பயணத்தில் எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் இன்றைக்கு தம்பி கிட்டு சொன்னாரே, பாதிப்பு நேர்மையாளர்களுடைய முதல் பணியாவது அவருடைய மனைவி துணைவியார் என்று சொன்னார்கள். இந்த கடுமையான இந்த திருடர்களுடைய பயணத்திலே, இந்த திருடர்களுடைய பயணத்திலே, கடுமையான பயணத்தில் என்னோடு தோளோடு தோள் கொடுத்து வந்த என் துணைவியார், அவருடைய அப்பா சொன்னார், ஸ்டீஃபன் என்று வைக்கலாம் என்று சொன்னார். தேவாலயங்களில் ஸ்டீஃபன் என்று வைப்பதுதான் வழக்கம். ஸ்டீஃபன் போன்ற பெயர்கள் தான் வழக்கம். ஸ்டீஃபனா, அது என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லையே என்று நான் முடிவெடுத்து திலீபன் என்று நான் இன்றைக்கு பெயர் வைத்தேன். திலீபன் என்று பெயர். இந்த மண், இந்த மொழி, அது எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கடந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் என் இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அந்த அறத்தை மிக துல்லியமாக தம்பி கிட்டு இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், நான் 2009 கலெக்டர், நாமக்கல் கலெக்டர். நம்முடைய தம்பி இந்த படத்தை வெளியிடுவதற்காக எத்தனை தடைகளை உடைத்தறிந்து அந்த உள்ள உறுதியை வெளிப்படுத்திய தம்பி சுரேஷ் காமாட்சி இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், கலெக்டர் தமிழ்ச்செல்வன் படத்தை பார்த்து இப்படி ஒரு கலெக்டர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பல பேர்கள் சொன்னார்கள், தமிழ்ச்செல்வன் படத்தில் வர்றது மாதிரியே நீங்கள் வர்றீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கிறதே. நான் எனக்கு ஒன்றும் பெரிய பெருமையாக இருப்பதில்லை. நான் இயல்பாக இருக்கிறேன். ஒரு கிராமத்திலே பிறந்தேன். அந்த கிராமத்தில் விவசாயிகள், உழைக்கக்கூடிய எளிய மக்கள். அந்த கிராமத்தை ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞராக வளர்ந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய எல்லா சாதி மக்களுமே அன்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பட்டியல் பிரிவு ஒடுக்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமான அன்பிற்கு உரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் கண்டேன். மற்ற மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று நாம் வகைப்படுத்துகிறோமே, இந்த தமிழ் பிரிவிலே களங்கமில்லாத உழைக்கக்கூடிய, களங்கமில்லாத மனத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையை சொல்லுகிறேன். அவர்களை பார்த்துத்தான் என்னுடைய பதவி, நான் அங்கே சொன்னேனே, ஐஏஎஸ்ஸிலே நான் மத்திய அரசுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த காலத்தில் நான் இங்கே அந்த தொகுதி 1 என்று சொல்லுகிறோமே, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த தேர்விலே நான் டெப்டி கலெக்டராகவும் ஒரே நேரத்தில் நான் 2 தேர்வையுமே நான் வெற்றி பெற்றேன். டெப்டி கலெக்டராக நான் சேர்ந்த முதல் பதவியிலே, உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து, இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் எழுதி வைத்திருந்தேன். அது யாரையும் நினைத்ததில்லை. என்னுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சாதிகளை கடந்து அந்த எளிய மக்கள் மீது நான் கொண்டிருந்த அளப்பெரிய பரிவினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்றைக்கு உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று நான் சொன்னேன். அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக அந்த பெரும் முதலாளிகளுக்கு 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய அந்த தோட்ட அதிபர்களுக்கு துணையாக நான் நிற்கவில்லை என்ற காரணத்தினால் என் மீது நடவடிக்கை எடுத்தார் கலெக்டர். அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த வாசகம்தான் இருந்தது, அன்பிற்குரியவர்களே, நேசிப்பதுதான் தமிழர்களுடைய பண்பு. அது எனக்கு இந்த மொழி கொடுத்திருக்கிறது. மக்கள் பாதை பேரியக்கம் நடத்துகிற இந்த பாராட்டு விழாவில் தலைமையுரையாற்றியிருக்கிற அருமை சகோதரர் சகாயம் அவர்களே, இங்கே பாராட்டுரை வழங்கியிருக்கிற நண்பர்களே, பாராட்டுக்குரிய திரைப்பட இயக்குனர் கிட்டு உள்ளிட்ட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் குறித்து சில சொற்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சல்லியர்கள் என்ற இந்த திரைப்படத்தில் இயக்கியிருக்கிற கிட்டுவை நாம் பாராட்டுகிறோம். இந்த படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற கருணாஸ் அவர்களையும் நடிகையரையும் நாம் பாராட்டுகிறோம்.
இது திரைப்படம் ஒரு திரைப்படம் என்ற அளவில் பார்த்து ரசிக்கத்தக்க ஒரு படமாக இருந்தது என்பதற்காக அல்ல இந்த பாராட்டு. இது ஒரு வரலாற்று திரைப்படம், வரலாற்றை சொல்கிற திரைப்படம். நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த படத்திலே வருகிற கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், இவர்கள் கற்பனை சித்திரங்கள் அல்ல. இவர்கள் நிஜ வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்களுடைய அடையாளங்கள் இவர்கள். உதாரணமாக நந்தினியாக நடித்திருக்கிறார் சத்யா அவர்கள். நந்தினியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் உண்மையில் யாராக வாழ்ந்திருக்கிறார் என்றால் வாணிகுமாராக வாழ்ந்திருக்கிறார். வாணிகுமார் என்ற பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2008 ஈழத்தில் இன அழிப்பு போர் தீவிரமடைந்த காலத்தில் லண்டனில் மருத்துவ பணியாற்றி கொண்டிருந்த வாணிகுமார் வன்னிக்காட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்றதற்கு பிறகு காயமடைகிற வீரர்களுக்கும் காயமடைகிற பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவர் தங்கிவிடுகிறார். 2009 முள்ளிவாய்க்காலில் போர் முடிகிற வரைக்கும் வாணிகுமார் அங்கேதான் பணியாற்றினார். அது மட்டுமல்ல, வாணிகுமாரை போல் இன்னும் சில மருத்துவர்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். சத்தியமூர்த்தி, வரதராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம், சண்முகராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம் தலைக்கு மேலே குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த போது, கொலை தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்த போது இடையிலே நின்று பணியாற்றினார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பணியாற்றினார்கள். இங்கே நாம் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே ரண சிகிச்சை கூடம் அமைத்து பணியாற்றுவதை பார்க்கிறோம். போரின் இறுதி கட்டத்தில் அதற்கு கூட வாய்ப்பில்லாத போது மரத்தடிகளிலே காயமற்றவர்களை படுக்க வைத்து அந்த மரத்திலிருந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மருந்துகளை செலுத்துவதற்கான குப்பிகளை கட்டி தொங்கவிட்டு அந்த மருத்துவத்தை பார்த்தார்கள், உறுதி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த படத்திலே ஒரு காட்சியிலே இந்த கஞ்சியை கொஞ்சம் அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடம் வரும். மருத்துவரிடம் இன்னொரு மருத்துவர் சொல்வதாக வரும். அந்த நேரத்தில் ஒரு இளைஞனுடைய, இன்னும் சொல்ல போனால் சிறுவனுடைய காலிலே குண்டு பாய்ந்து இந்த காலை துண்டிக்கவில்லை என்றால் அவன் உயிர் பிழைக்க மாட்டான் என்ற கட்டம் வருகிற போது அவனுக்கு கொடுப்பதற்கு மரத்து போகிற மருந்து அனஸ்தேசியா அங்கே இல்லை. ஆகவே அவன் வலிக்க வலிக்க அந்த காலை துண்டித்தாக வேண்டும். அப்போது அந்த சிறுவன் கதறுகிறான், நீங்கள் காலை எடுங்கள், கையை எடுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுங்கள், அதற்கு முன் எனக்கு ஒரு கோப்பை கஞ்சி கொடுங்கள் என்று அவன் கதறுவான். அவ்வளவு கொடுமையான ஒரு சூழலில் தான் அவர்கள் பணியாற்றினார்கள். 2008 ராஜபக்ஷ கும்பல் போரை தீவிரப்படுத்திய போது அந்த போரை அவர்கள் சாட்சிகளற்ற போராக நடத்த விரும்பினார்கள். அவர்கள் ஐநா அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். உதவி நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் கலந்திருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரையும் வெளியே போகச் சொன்னார்கள். இதற்கு மேல் நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மீறி உயிர் போனாலும் போகட்டும் என்று ஐநா அதிகாரிகள் வெளியேறிய பிறகு, செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் வெளியேறியதற்கு பிறகு அந்த மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றிய மருத்துவர்கள் தான் இந்த சத்தியமூர்த்தி, வரதராஜா, சண்முகராஜா இவர்களெல்லாம். இதிலே ஒரு சிலர் காயமடைந்தார்கள், ஒரு சிலர் உயிரிழந்தார்கள். கடைசி வரைக்கும் பிழைத்திருந்தவர்கள் போர் முடிந்த போது சத்தியமூர்த்தியை கைது செய்து கொண்டு போய் காவல்துறை சித்திரவதை செய்தது. ஏனென்றால் இந்த மருத்துவர்கள் மருத்துவம் செய்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு படத்தில் இருக்கிற குறுகிய நேரத்தில் அந்த மருத்துவர்களுடைய எல்லா பணியையும் காட்ட முடியாது. ஆனால் உண்மையில் அவர்கள் 3 பணிகளை செய்தார்கள். ஒன்று, காயமுற்றவர்களுக்கான மருத்துவம், அவர்களது உயிரை காப்பது, குண்டை அகற்றுவது, உறுதி கொடுப்பது, இதை செய்தார்கள். 2வது, மக்கள் காயமடைந்தார்கள், ஏராளமான மக்கள் காயமடைந்தார்கள், அவர்களுக்கான சிகிச்சை செய்தார்கள். 3வது, அங்கிருந்து கொண்டு வெளி உலகத்திற்கு உண்மைகளை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் மூலம் தெரிய வந்தது.
இத்தனை பணிகளையும் செய்த அந்த மருத்துவர்கள் உயிரை பணையமைத்து செய்தது மட்டுமல்ல, போர் முடிந்ததும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிற அவலங்களையும் சந்தித்தார்கள். அவர்களை அந்த அரசு கைது செய்தது, தண்டித்தது, சித்திரவதை. ஆனால் போர் முடிந்து அவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி வந்தபோது சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் அவர்களது சேவையை பாராட்டி விருது கொடுத்தது. அமெரிக்காவிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டது. வேறு பல நாடுகளிலே அவர்கள் போற்றப்பட்டார்கள். அவர்கள் மாபெரும் தமிழர்களாக தமிழ் அமைப்புகளால் போற்றப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் வாணிக்குமார். உண்மையிலேயே சத்யா நந்தினியாக நடித்திருக்கிறார், வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார் என்று. வாணிக்குமாரின் பெயர் வரலாற்றிலே நிலைத்திருக்கு. ஏன் தெரியுமா? அவர்தான் ஹெலன் மெக்கரே எடுத்த கில்லிங் ஃபீல்ட்ஸ், கொலை வயல்கள் என்ற அந்த ஆவணப்படத்திலே அந்த ஹெலன் மெக்கரே 4வது சேனல் சார்பாக எடுத்தார் படங்கள். அதுதான் அந்த இனப்படுகொலைக்கான சாட்சியம். அந்த படங்கள் தான், அந்த ஆவணப்படங்கள். இவை கதைப்படங்கள், முழுக்க முழுக்க ஆவணப்படங்கள். அந்த ஆவணப்படத்தை எடுத்து அந்த ஆவணப்படத்திலே மிக முக்கியமானது வாணிக்குமார் அளித்த சாட்சி. வாணிக்குமாருடைய சாட்சியம் முழுவதும் அந்த படத்திலே வரும். இதை கொண்டு போய் அயல்நாட்டு செய்தியாளர்கள் கோட்டபயாவிடம் கொண்டு போய் கேட்டார்கள். கோட்டபய அவர்களே, அந்த போர் நடக்கிற காலம் முழுவதும் அவர்தான் பாதுகாப்புத்துறை செயலர், அவரே ஒரு போர் தளபதி, படை தளபதி. அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்கிறீர்கள், பயங்கரவாதிகளை மட்டுமே ஒழித்ததாக சொல்கிறீர்கள். ஆனால் இதோ வாணிக்குமார் என்ற இந்த லண்டன் மருத்துவர் சாட்சியம் அளிக்கிறார், அங்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை சொல்கிறார், எவ்வளவு பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கினீர்கள் என்பதையெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டபோது கோட்டபய என்ன சொன்னான் தெரியுமா? வாணிக்குமார் கூட அழகாகத்தான் இருக்கிறார், அவளுக்கு எங்களால் எதுவும் நேரிடவில்லையே, அப்படி நாங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் வாணிக்குமார் பத்திரமாக போயிருக்க முடியுமா என்றவன் திருப்பி கேட்டார். அவ்வளவு திமிரோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலே தலையிலே அவர்களை கண்ணை கட்டி அம்மனமாக்கி தலைகுப்புற கவிழ்த்து பிடரியிலே சுட்டு கொலை செய்கிற காட்சி வரும். இந்த காட்சி அதிகாரபூர்வமாக வெளிவந்ததற்கு பிறகு சிங்கள சிப்பாய்களே படம் எடுத்தார்கள். இது வெளியிலே வந்தபோது அந்த அரசு சொன்னது, இவை சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகளை. ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இது போன்ற காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக ஒரு அதிகாரி இருக்கிறார், பிலிப்ஸ் ஆக்ஸ்டன் என்று பெயர். அவர் சொன்னார், இல்லை, இந்த சுடுகிற சிங்கள சிப்பாய்கள் சிங்கள மொழியிலே பேசிக் கொள்வது அந்த காட்சியிலே பதிவாகியிருக்கிறார். இரண்டாவதாக அவர்கள் தலையிலே சுட்டதற்கு பிறகு வெளிவருகிற அந்த புகை அது உண்மை என்பது தெரிந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதற்கென்ன என்று அலட்சியமாக கோட்டபட்ச பதில் சொன்னார். ஆகவே நடந்த ஒரு இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இந்த மருத்துவர்கள் விளங்கினார்கள். இதையெல்லாம் நாம் பதிவு செய்வது என்பது இந்த படம் எவ்வளவு நாள் ஓடுகிறது, எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இவை வரலாற்றினுடைய நிலைத்த ஆவணங்கள்.